உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உலக சிட்டுக்குருவிகள் தினம், அப்புறம் உலக மகிழ்ச்சி தினம். முதல்ல இந்த மகிழ்ச்சி தினத்தை என்னன்னு பார்ப்போம். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு தினத்தை வைக்க முடியுங்களா? தினம் தினம் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க, அதுதான் முக்கியம். அதுக்கு என்ன காரணம்? எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்க, ஆசைகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா தாராளமாக மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை பற்றி பார்ப்போம். சிட்டுக்குருவிகள் சுறுசுறுப்புக்கு பெயர் போனவை. கிச் கிச் கிச்சுன்னு கத்திக்கிட்டு குட்டியாக அழகாக பல வண்ணங்களில் அதிகமாக ப்ரௌன் கலரில் சும்மா நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கும்போது நம்ம மனசு சும்மா அப்படியே பறக்கும், அப்படியே ஜாலியாக இருக்கும். அதை விளக்க முடியாது, அனுபவிச்சிங்கன்னா தான் தெரியும் இல்லையா? அதனால் இப்போல்லாம் வீட்டில் சிட்டுக்குருவிகள் வளர்க்குறதுக்குன்னு பெட்டிகள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. சிட்டுக்குருவிகள் பாதுகாப்பு குழு அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கூட மெம்பராக இருக்கேன். பலரும் பலவித முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஏன் இந்த சிட்டுக்குருவிகள் குறைஞ்சிட்டே வருது, அதனுடைய ஜனத்தொகை குறையுது, எண்ணிக்கை குறையுது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோமே, என்ன காரணம்? பொதுவாக என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, உங்கள் நவீனங்களினால்தான் அந்த சிட்டுக்குருவிகள் காணவில்லை அப்படிங்கிறாங்க. என்ன நவீனம், என்ன காணவில்லை? செல்ஃபோன் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா ஐயா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்டால், இருக்க முடியாதுங்க, சோறு இல்லாமல் கூட இருந்துருவேன், செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த செல்ஃபோன் இயங்குறதுக்கு பெரிய பெரிய டவர்கள் தேவைப்படுது. அந்த கதிர்வீச்சு மூலமாக தான் எல்லா டிரான்சாக்ஷன் நடக்குது. அந்த கதிர்வீச்சினால தான் இந்த சிட்டுக்குருவிகள் குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அப்போது இந்த கதிர்வீச்சினால சிட்டுக்குருவிகள் சாகுமா? அது மட்டும்தான் சாகுமா? வேறு பறவைகள் சாகாதா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு பாருங்கள். ஒரு மளிகை கடைக்காரர், பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாளாக மளிகை கடை வச்சுருக்கார். ஒரு நாள் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கோ இந்த சிட்டுக்குருவி பேச்சு வந்துடுச்சு. அப்போது சிட்டுக்குருவிகள்லாம் பாருங்கள் இந்த மாதிரி டவர்னால் வீணாக போகுது அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன சொல்கிறாரு, சிட்டுக்குருவினுடைய எண்ணிக்கை குறையிறதுக்கு செல்ஃபோன் டவர் காரணமே இல்லைங்கன்ட்டார். அது வேணால் ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் அதுவே காரணம் நான் சொல்ல மாட்டேன். நல்லா கவனித்து பாருங்கள். அந்த காலத்தில் கிராமங்களில் விவசாயம் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க? அறுவடை எப்படி பண்ணுவோம்? மனித உழைப்பின் மூலமாக அறுவடை பண்ணுவோம். எந்திரங்கள் வராது. நாமளே நேரடியாக போய் அந்த அழகான முற்றிய கதிர்கள் சும்மா அப்படியே குலுங்கி தழுங்கி அப்படின்னு அருமையாக நிற்கும், தலை குனிஞ்சு நிற்கும். ஒரு புதிய பருவப்பெண் மாதிரி இருக்கும் பார்த்தா. அதை எடுத்து இவங்க கையிலே அருவாள் வச்சு அறுத்து 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 கொண்டு போய் களத்துமேட்டில் சேர்ப்பாங்க. அங்கே போர் அடிப்பாங்க. யானை கட்டி போர் அடித்த காலமெல்லாம் உண்டுங்க. அப்போ அந்த போர் அடித்து அதுக்கப்புறம் அந்த வைக்கல் தனியாக நெல் தனியாக பிரிப்பாங்க. அதுக்கும் அப்புறமா அதை தூற்றுவாங்க. தூத்துறதுனா என்னங்க, ஒரு முறத்தில் எடுத்து மேலே தூக்கி அப்படியே கீழே கொட்டும்போது காற்றடிக்கும், எல்லா பதர்களும் பறந்துடும், நெல் மட்டும் கீழே விடும். கடைசியில் இந்த நெல்லை அள்ளி மூட்டையாக கட்டி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, ஆலைக்கு கொண்டு போவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. நெற்கதிராக இருக்கும்போதும் சரி, அந்த களத்தில் போர் அடித்த பிறகும் சரி, நிறைய நெல்மணிகள் உழுந்து கிடக்கும். அதெல்லாம் யாருக்குங்க? ஈ, எறும்பு, குருவி போன்ற சின்ன சின்ன பறவைகளுக்காக இவங்க விட்டு கொடுக்கறது. உணவு சும்மா கிடச்சிக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப் சப்ளை. இப்போ என்ன நடக்குது? எதுக்கெடுத்தாலும் எந்திரம். கதிரை அறுக்கிறதுக்கு ஒரு எந்திரம், அது போய் அப்படி ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கதிரை அறுத்து அதுக்குள்ளே போட்டுக்குது. ஒரே ஒரு நெல்மணி கூட வயல்லையோ வேறு எங்கேயோ விழுகிறதில்லை. அதை அப்படியே கொண்டு அதுக்கும் மெஷின் வச்சு பைப்லைன்னு சொல்லக்கூடிய மறைபொருளாகவே எல்லாம் வெளியில் மூட்டையும் மிஷின்லேயே பிடிக்கப்படுகிறது. அப்போது ஒரு மூட்டை நெல், ஒரு நெல்மணி கூட சிந்தாமல் சிதறாமல் அப்படியே முழுசாக சேருது. அப்படி இருக்கும்போது இந்த குருவிகளுக்கு எங்கே சார் உணவு கிடைக்கும்னு அவரை அடித்து பேசுகிறார். இது சரியாக தப்பாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? சிட்டுக்குருவிங்கிறது நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு நல்ல விஷயம். சினிமா, சிட்டுக்குருவி இல்லாமல் சினிமா இல்லை. சிட்டுக்குருவி செய்தி வந்தாச்சு ஒன்று, ஏ குருவி சிட்டுக்குருவி அப்படி ஒரு பாட்டு. அப்புறம் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, என்னை விட்டு பிரிந்து போன கணவர் வீடு திரும்பலே. அது மாதிரி பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவியை பற்றி கேட்குறக்கே ரம்மியமாக இருக்கும்.
அந்த சிட்டுக்குருவிங்கிறது நம்ம வாழ்க்கையின் அங்கம். மனிதர்கள் எந்த காலத்திலும் தானாக வாழ்ந்து விட முடியாது. மற்ற பறவைகள், விலங்குகள், யானைகள், ஈ, எறும்பு, பட்டாம்பூச்சி, சின்ன சின்ன உயிரினங்கள், மண்புழு முதற்கொண்டு இருந்தால்தான் வாழ முடியும். இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.